ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RMSL vlog. நான் தாங்க உங்கள் புதூர் பொண்ணு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நாங்கள் எதுக்கெலாம் ரெடி ஆகிட்ருக்கோம். தம்பி ஸ்கூலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸ்கூலுக்கு எதுக்கு வந்திருக்குங்கன்னா, ஆமாங்க, தம்பி ஸ்கூலில் வந்து ஃபங்க்ஷனுங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு என்ன ஃபங்க்ஷன் வந்திருக்கோம், தம்பி வந்துட்டு என்ன காம்படிஷனில் வின் பண்ணோம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்துட்டு நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியும். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் பாப்பா வந்துட்டு ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருந்தா. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாட்டு சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செம்ம ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்துட்டு அமைதியாக போய் உட்காந்துட்டான். பாப்பா தான் ரொம்ப சுட்டித்தனம் பண்ணிட்டு இங்கே பாருங்க என்ன வேலை பண்ணுறா பாருங்க. உட்கார சொன்னால் உட்காரவே மாட்டேன்ட்டாங்க. அந்த பக்கமே தான் திரும்பி விளையாண்டுட்டு இருந்தான். சரியான சேட்டை பிடிச்ச பிள்ளைங்க இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் தம்பி வந்துட்டு அம்மா ஊஞ்சல் விளையாட போகிறேன் நான் சரின்ட்டு எல்லாருமே ஊஞ்சல் விளையாட போயிட்டாங்க 2 பிள்ளைங்களும். அதுக்கப்புறம் பாப்பா இங்கேருந்து வந்துட்டு அவங்க அண்ணாவை பார்த்து விளாண்டுக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் ஸ்கூல் மிஸ்ஸு வந்துட்டு ஸ்நாக்ஸுக்கு டோக்கன் கொடுத்தாங்க. அதை வாங்கி வச்சுட்டு இங்கே பாருங்கள் பாப்பா என்ன ஆட்டம் போடுறோம். அப்புறம் தம்பி ரெடியாக வச்சுருங்க, வந்து கிளாஸ் ரூம் கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னாங்க. செட்டு தம்பியை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க பக்கத்தில். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட் வரல செட்டு, அதனால் கொஞ்சம் நேரம் வெளியவே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பா பாருங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வம்பழுத்துக்கிட்டு அவங்க பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இப்படியே தாங்க இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். இப்போ ஏன் அங்கே நிற்கிறான்னா, அவங்க அண்ணாவை கிளாஸ் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதனால் அவங்க அண்ணாவை ரொம்ப நேரமாக தேடிட்டே இருந்தா. மேடம் கோவமாயிட்டாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன்டான்னு சொல்லிட்டு அப்படி கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்பில் வந்து குட்டீஸ் பாருங்கள். இந்த குட்டி பாப்பா ரொம்ப எந்த பாடுபட சிரிச்சுக்கிட்டு சும்மா குதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் சரிட்டு இந்த பாப்பா வந்துட்டு வீடியோ எடுத்தேங்க. எடுத்ததுக்கப்புறமேட்டு பாப்பா ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இவ இறக்கி விட சொல்லி அவ்வளோ அழுதாங்க. அதனால தாங்க அப்படியே ஒரு கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பா வந்து தம்பியை வந்துட்டு பாப்பா கூட்டிகிட்டு தம்பியை பார்க்க வந்துட்டுங்க. ஆனால் பாப்பாவுக்கு தம்பியை அடையாளமே தெரியலைங்க. அண்ணான்னு அப்பயே அண்ணாவை தானே சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தம்பி தான் வந்துட்டு நான் தாண்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவள் சிரிச்சுட்டு ஓகே சமாதானமாகி வெளியே வந்துட்டாங்க. அவங்க அண்ணாவை பார்த்தோன்னே அவள் ஹாப்பியாகி வெளியே வந்துட்டா. இல்லைன்னா வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க, அவளை பிடிக்கவே முடியாதுங்க. அதுக்கப்புறம் கலர் லைட்லாம் கொஞ்சம் இருட்டாக ஆரம்பிச்சிருச்சுங்க. கலர் லைட் போட்டதுக்கப்புறம் பாப்பா வந்துட்டு பாருங்கள் இந்த கலர் செட்டிங்லாம் பார்த்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு அவள் பாட்டு ஜாலியாக நின்று பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறமேட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வெல்கம் டான்ஸ் போட்டாங்க. வெல்கம் டான்ஸ் இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக ஆடுறாங்கன்னு மட்டும் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ சூப்பராக தெரியும். உங்கள் சைகையிலே நம்ம வரவேற்கிற மாதிரி வருகவேன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்கள். பொண்ணை ரொம்ப மெய் மறந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப மெய் மறந்து இந்த பொண்ணு டான்ஸ் கடைசி வரைக்கும் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஸ்பீச் கொடுத்துட்டாங்க, வெல்கம் ஸ்பீச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் தம்பிக்கு வந்து ப்ரொமோட்டோ டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூகேஜி முடித்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்களா, அதுக்கு உண்டான வந்துட்டு பெஸ்ட்டு விஷயம் சொல்லி இந்த சர்டிஃபிகேட்லலாம் போட்டு நல்லா கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, ஃப்ரேம் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சேர்ந்து தம்பி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தாங்க அவங்க கிளாஸ் மிஸ்ஸோடு சேர்ந்து. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு தம்பி வந்துட்டு ப்ரைஸ் வாங்கினாங்க. என்ன ப்ரைஸ்னால் தம்பி வந்து தமிழ் ரைம்ஸ்லேயும் திருக்குறள் போட்டியிலும் செகண்ட் ப்ரைஸும் ஃபஸ்ட் ப்ரைஸும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சேர்ந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஸ்கூல் பேரண்ட்ஸ்லாம் ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபங்க்ஷன் முடிகிற கண்டிஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தனால பாப்பாலாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஸ்கூலுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. 2 வீலரில் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. பாய்.